படம் சுந்தர்சியோட கேங்கர்ஸ். அடிக்கிற பணத்தெல்லாம் நீங்களே ஷேர் பண்ணிக்கலாம். கோடி கணக்கில் படம் கிடைக்குன்னா குரங்கு வித்திலிருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான். நான் ஆட்டத்தை ஆரம்பிப்போம். படத்தோட கதை என்னன்னா, கேத்ரின் தேசா வந்து ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்காங்க. அதே ஸ்கூலில் வந்து நம்ம வடிவேலும் வந்து ஒரு பிடி மாஸ்டர் இருக்காரு. இப்படி இருக்கிற டைமில் அந்த ஸ்கூல் வந்து அடிக்கடி வந்து சில குழந்தைகள் காணாமல் போகிறாங்க, இல்லைன்னா இறந்துட்டாங்க, இப்படியே வந்து கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குது. இந்த டைமில் வந்து சுந்தர்சி வந்து அவரும் ஒரு பிடி மாஸ்டர் வந்து இதே ஸ்கூலுக்கு வராரு. அவர் எதுக்காக வந்தார், அடுத்து என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. ஏன்ன வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்சியெல்லாம் தெரிஞ்சிடாது. என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? ரீசெண்டாக நம்ம வடிவலோட படத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த நாய் செக்ரட்டன்ஸு, எலி, வேறு அந்த சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருப்பார்லாம். அந்த படம்லாம் காமெடிலாம் செட்டாக இருக்காது, ரொம்ப திஞ்சாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுலாம். ஆனால் இந்த படத்தில் வந்து பாதி காமெடி வந்து ஒரு கூட்டம் இருக்கும். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டு புலி. சரிங்கடா சரிங்க. வழக்கமாக சுந்தர்சி என்ன பண்ணுவார், ஒன்று பேய் படம் எடுத்து அந்த பேய் வந்து தெறிக்க வெஞ்சு எடுக்க வைப்பார். இல்லைனா வந்து ஒரு ஃபன் என்டர்டெயினர் கொண்டு போவார்லாம். இது வந்து செகண்ட் கேட்டகரி. ஒரு ஃபன் என்டர்டெயினராக இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்காது, ஆனால் ஒரு ஓகேவாக இருக்கும் இந்த படம். எல்லாம் தெரியும். மரியாதை அண்ணனுக்கு படத்தில் பாட்டுலாம் பட்டு மோசமாக இருக்கும். நம்ம இன்டர்வல் டைமில் போய் பாப்கார்ன் வாங்குறதுக்கு ஒரு க்யூவில் நிற்கிறது பதிலாக இந்த பாட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்திரிச்சு போகலாம். அந்த அளவுக்கு தான் அந்த பாட்டு இருக்கும். வந்து பார்த்தாலும் அதே பாட்டு தான் ஓடிருக்கும். அந்த அளவுக்கு லென்த்தாக எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த நேரம் கண் பார்த்தாகி போன நேரம் ஏதோ ஆச்சு. வந்தாச்சு அப்பாவின் திட்டி எல்லாம் காற்றோடு போயே போச்சு. படத்தில் சென்டிமெண்ட் சீன், லவ் சீன் எல்லாமே இருக்கான்னு கேட்டால் எல்லாம் இருக்கும். ஆனால் எதுக்குமே நமக்கு வந்து ஒரு ஃபீல் கூட ஆகாது. எல்லாமே இருக்கும், ஆனால் வந்து படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் மோட்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி எதுவுமே நமக்கு கனெக்ட் ஆகாது. எங்களுக்கு யார் மாதிரி இருக்கா ஏரியாவில் சுத்தமாக மளிகை பண்ணாரு சொல்லட்டா உன்னை விட்டாங்க யார் நாங்கிறா செட் ஆகல. ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. படத்தில் லாஜிக்னு பார்த்தோம்னா எதுவுமே சுத்தமாக இருக்காது. எந்த இடத்துலையுமே லாஜிக் இருக்காது. இஷ்டத்துக்கு பறப்பாங்க, இஷ்டத்துக்கு அடிப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஃபன் இருக்கும். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, சும்மா ஃபேமிலியோட ஜாலியாக போயிட்டு ஒரு ஃபன்னாக வரணும். லாஜிக்லாம் எதுவும் பார்க்காம சும்மா ஃபன்னாக வரணும் அப்படின்னு நினச்சா இந்த படத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். நமக்கு இந்த வல்காரிட்டி, வெட்டு குத்து, ரத்தம் தெரிக்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா ஜாலியாக போயிட்டு லாஜிக்கே பார்க்காம படத்தை பார்த்துட்டு ஜாலியாக வெளில வரலாம். அவ்வளோதான். நம்மளோட ரேட்டிங் 2.75 out of 5.